ஆரம்ப சுகாதாரத்துறையில் 3 வருடங்களாக யோகா பயிற்சியாளர்களாக பணியாற்றி வருகின்றோம். 2 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை. இயக்குநரோட சந்திச்சை கேட்டதற்கு உங்களுக்கு டெல்லியிலிருந்து வர வேண்டிய நிலுவத்தை வந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். பிறகு 6 மாதம் கழித்து விட்டு மறுபடியும் கேட்டதற்கு நீங்கள் அனைவரும் பொதுவாகத்தான் நீங்க வேலையை சேர்ந்து உள்ளீர்கள், உடனடியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒருதலை பட்சமாக பேசினார்கள். நாங்கள் ஏற்கனவே 1 வருடமாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்தோம். 2 வருடமாக சம்பளம் ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டதற்கு மத்திய அரசு பணம் அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக மத்திய அரசு கேட்டதற்கு பணம் எல்லாம் அனுப்பிவிட்டோம், நீங்கள் சுகாதார இயக்குனர் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். உடனடியாக சுகாதார இயக்குனர் கேட்டதற்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இப்போதைக்கு கொடுக்க தரவாயில்லை, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது என்பதை தெரிவித்தார்கள். நாங்கள் வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு பதிலாக மற்றவர்களை வேலை சேர்க்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தோம். ஏனென்றால் எங்களை வேலையை எடுத்து விட்டுட்டு அதே 5000 ரூபாய்க்கு 8000 ரூபாய்க்கு புதிய நபர்களை சேர்ப்பதற்காக முயற்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சூழ்நிலை காரணமாக எங்களுக்குரிய வேலையை தொடர்ச்சியாக வேலை பார்க்க அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். தவிர மற்ற எந்த காரணத்துக்கும் வேலையில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஜூன் 21ஆம் தேதி ஒரு கற்பத்தினமாக தமிழகத்தில் கொண்டாடப்பட என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது உங்கள் மூலம் கோரிக்கை வைக்கின்றோம். இல்லை என்றால் வருகின்ற ஜூன் 21 யோகா டே அன்னைக்கு ஒரு கற்பத்தினமாக கொண்டாடப்படும். இது ஒரு ஜூஸ் இல்ல, இது பெட்ரோல். சரிங்களா? இப்பவே நாங்க கொளுத்திட்டு இருக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஆனா உங்களுக்கு முன்னே இது ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு செல்கின்றோம். இது அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக ஆவலா இருக்கிறது. இது நல்ல வழி பிறக்க வேண்டும் என்றுதான் தமிழக முதல்வர் அவருக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். உடனடியாக முதலமைச்சர் அவருக்கு தலையிட்டு நிலுவையில் உள்ள தொகையை 2 வருடமான தொகை உடனடியாக யோகா பயிற்சிகளுக்கு வழங்க வேண்டும். அவர்கள் மீண்டும் பணியை தொடர்ந்து செய்ய வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாக உள்ளோம். நன்றி.